இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஏசப்பா சிலுவையில பாடுபட்ட நேரத்துல அவர் வாயிலிருந்து உதிர்த்த 7 வார்த்தைகள்ல 2 வார்த்தைகளின் ஆழமான உட்கருத்தை ஏசப்பா அந்த அடிமை மூலமாய் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டு பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் சொல்லி. 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் சொல்லி. இந்த 2 வார்த்தைகளின் மூலமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவிகளை மன்னித்து பரலோகத்தில் அந்த நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிற அந்த அன்பை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட இயேசு மகாராஜா சிலுவையில் தொங்கிய அந்த நேரத்துல அவர் வாயிலிருந்து பேசின 3வது வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்க போயிரும். அதற்கு முன்னால அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானிக்கும்படியாய், சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை குறித்து நம்முடைய கண்கள் அதை பற்றி தியானிக்கிற வேளையில நம்முடைய கண்கள் கலங்குகிறதல்லவா? அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? நீங்க எங்க இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாய், யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பாடச் சொன்ன பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுங்கிறதுனால நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டால் போதும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார், என் பாவம் நீங்க தம்மை தந்தார், எந்த சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார், வேர்வையும் இரத்தமுமாக ஆத்ம வியாகுலம் அடைந்தாரே. இயேசு உனக்காக தந்தையே உம் சித்தம் என்று இயேசு கதறினாரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார், என் பாவம் நீங்க தம்மை தந்தார், எந்த சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார், சிரசினில் முள்முடி சிவப்பங்கி தரித்தோராய், நிந்தையாவும் உனக்காயேற்றாரே. வாரினால் அடித்தார், கோரமான காட்சியாகும். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார், என் பாவம் நீங்க
செய்தார். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். என் பாவம் நீங்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். கைகளில் கால்களில் இரத்தமும் வடியுதே. உந்தன் நோய்கள் யாவும் ஏற்றாரே, சுகமே அடைவாய். தழும்பாலே குணமடைவாய். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். என் பாவம் நீங்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். எத்தனை துன்பங்கள் என்னையும் மீட்கவே, தியாக பாதை இயேசு காட்டினார். நித்தமும் அவரின் பின்னே சென்று வாழ்ந்திடுவாய். கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். என் பாவம் நீங்க தம்மை தந்தார், எந்தன் சிலுவை ஏற்றனரே. கல்வாரியில் தொங்குகின்றார், கல்வாரியில் தொங்குகின்றார். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, அப்பா இயேசு மகாராஜாவே, எங்களுக்காக நீர் சிலுவையில் அவ்வளோ வேதனைகளை அனுபவித்து உம்முடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து கொண்டீரே, அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தர் நீர் பேசின 7 வார்த்தைகளை குறித்து செய்தியை சொல்லும்படி கர்த்தருடைய சித்தம் அதுவாய் இருக்கிறதுனால இயேசுப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் பேசுகிற வேளையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், உடைய அளவற்ற கிருபை மது மகளை நிறைக்கும்படியாய் ஒரு சமூகத்திலே வந்து நிற்கிறேனப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் பெருகட்டும் தகப்பனே. உடைய வருகை சமயமாய் இருப்பதனால அப்பா, ஏற்றுவாரற்று ஆற்றுவாரற்று கண்ணீரோடு வேதனையோடு கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து வருகிற உடைய அன்பு பிள்ளைகள் உம்மை அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நீர் கிருபையாய் இறங்குங்க தகப்பன். பேசுகிற வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் உமது அன்பு மகளை நிறைத்து என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த வேளையில கர்த்தர் பேசின 3வது வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 19வது அதிகாரம் 26 27வது வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார்.
பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. மறுபடியுமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று நம்ம பார்க்க போவது இரண்டு விதமான அன்பு உள்ளங்களை குறித்து. ஈடு இணையற்ற ஒரு தாயின் அன்பு, மாசு மறுவற்ற ஒரு மகனின் அன்பு. கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் ஏசப்பாவுடைய மன்னிக்கும் மனதை குறித்து. பாவிகளாய் இருந்தாலும் கூட அந்த பாவிகளுக்காக இத்தனை பாடுகளை கல்வாரி மலையிலே சிலுவையை சுமந்து வெற்றி சிறந்தான்கிறதை அந்த பாவிகள் அறிந்து உணர்ந்து கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற வேளையில கர்த்தர் மனம் இறங்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்துல அந்த நித்திய சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவான்கிறதை அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு அந்த மரண பள்ளத்தாக்கிலும் கூட கர்த்தர் பாவிகளான நம்மை நினைத்து அவர் பேசின 2 வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட இங்க ஏசப்பாவின் அன்பை குறித்து, அவருடைய தாயாரின் ஈடு இணையற்ற அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர். சிரசினில் முள்முடி, கை கால்கள்ல ஆணி கடாப்பட்ட ஒரு நிலைமையோடு, விழாவில் ஈட்டி பாய்ந்த ஒரு நிலையோடு, சிலுவையில் அறையப்பட்டு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வடியும் ரத்தம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான், இப்படிப்பட்ட தோற்றத்தில்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் தொங்கினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் சிரசினில் முள்முடி, கை கால்களில் ஆணி கடாப்பட்ட ஒரு நிலை, விழாவுல, அந்த தேவாதி தேவனுடைய விழாவுல பாவிகளை நேசித்த அந்த அன்பு அகப்பனுடைய இருதயத்துல இட்டி பாய்ந்த ஒரு நிலையோடு, சிலுவையில் அறையப்பட்டு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வடியும் ரத்தம், ஆடுகளின் மத்தியிலும் கூட பரிதாபமாக கர்த்தரின் கண்கள் சுற்றி பார்க்கின்றன. நான் நேசித்தவர்கள் எங்கே? நான் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்தேனே, அவர்கள் எங்கே? என்னை பின்பற்றி நடந்த சீடர்கள் எங்கே? ஒருவரையும் காணோமேன்னு சொல்லி ஏக்கத்தோடு கர்த்தர் பார்க்கிற பொழுது சுற்றி பார்க்கிறார். சிலுவையில் தொங்கின அந்த வேளையில அவர் உடல் முழுவதும் காயங்கள், இரத்தங்கள் வடிகின்ற அந்த வேதனையோடு கர்த்தரின் கண்கள் சுற்றி பார்க்கின்றன. இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அல்லவா? எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்தார், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதனால் அவர்கள் எல்லாம் சுற்றி நின்று வேதனையோடு அவரை சூழ நிற்பார்கள் சொல்லி அவர் ஏக்கத்தோடு பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் குளமாகின்றன. ஒருவரையும் காணும். ஆனா அவரை பெற்ற தாயை பார்த்து, அவருக்கு அன்பான சீடனையும் பார்த்து அவருடைய கண்கள் குளமாகின்றன, கண்ணீரால் நிறைகின்றன. அவரை நேசித்த, அவரை புகழ்ந்த, அவரால் நன்மைகளை அனுபவித்த எல்லாரும் அவரை விட்டு ஓடி போன பிறகும், எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் கூட, தன்னை விடாமல் மரண தருவாயிலும் கூட தன்னை நேசித்து பின்பற்றி வருகிற அந்த அன்பு தாயாரை பார்த்து அவர் உள்ளம் கலங்குகிறது. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், உலகத்துல தாய் அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி. ஆனா இப்ப கொஞ்சம் வருடங்களால் தாய் கூட பிள்ளைகளிடம் பாசத்தை காட்டாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைகளை கொல்லுகிற தாய்மார்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல நாம் இருக்கிறோம் அல்லவா? பெற்ற தகப்பனும் கூட தான் நேசித்த பிள்ளைகளை கொன்றுவிட்டு தானும் மரணத்தை சந்திக்கிற அவலங்கள் நிறைந்த இந்த உலகத்துல இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசப்பா அவருடைய அன்பு, தாயாருடைய அன்பை குறித்து எல்லாரும் அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. யாரும் அவர் சிலுவையின் அடியில் இல்லை. யாரும் அவர் சிலுவையை சுமந்து வந்த வேளையில அவரை பின்பற்றி வரல. கர்த்தர் நல்லவர். அவரை பின்பற்றி வந்த ஒருவனும் கூட போர்ச்சேவர்கள் அவனை பிடிக்க வந்த வேளையில அவன் உடுத்தி இருந்த ஆடையை விட்டு விட்டு அவன் விலகி ஓடினான் சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனா இங்க அந்த அன்பு தாயாரும்
அவர் மார்பிலே சாய்த்து கொண்டிருந்த அந்த யோவான் கண்ணீரோடு அங்கே நிற்பதை அவர் கண்கள் அதை பார்த்து கலங்குகின்றன. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த தாயுடைய அன்புதான் மேலானது. கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமாய் ஜீவித்து பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து பரிசுத்த வித்தை பரிசுத்த அந்த கனியை தன் வயிற்றில் சுமந்த அந்த தாய்க்கு தெரியும், தன் மகன் குற்றமற்றவன், பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி, பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று. அதனாலதான் சொல்லன்னா துயரத்தோடு தாங்க முடியாத வேதனையோடு தன் மகன் சிலுவை சுமந்து செல்லுமிடமெல்லாம் செல்கிறார்கள் அந்த அன்பு தாயார். கர்த்தர் நல்லவர். அவர்களால் வேறு ஒன்று செய்ய முடியல, பின்னாலே வருகிறார்கள். கர்த்தர் நல்லவர். அந்த தாயாரை யாரும் சட்ட பண்ணல. அந்த தாய்க்காக எந்த மனிதனும், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொல்லாத மனிதனும் மனம் இறங்கல. இங்க நம்ம பார்க்கிறோம், மகனை அணைத்து அழ முடியாத ஒரு தாய், அதே நேரத்துல தாயின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கிற ஒரு மகனை பார்க்கிறோம். இவ்வளவு பாடுகள் அனுபவித்தாலும் கூட, நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகளை சந்தித்தாலும் கூட, அந்த பாடுகளின் மத்தியில நம்மை பெற்ற தாயின் மடியில ஒரு விசை தலையை சாய்த்து படுத்து கொண்டோன்னா அந்த பாடுகள் நம்மை விட்டு கொஞ்சம் விலகி போனது போல ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? ஆனா இங்க அந்த ஆறுதல் கூட நம்மை படைத்த தேவனுக்கு கிடைக்கல. கர்த்தர் நல்லவர். அவர் அந்த மலை மேலே, கல்வாரி மலை மேலே சிலுவையில் தொங்குகிறார். எட்டாத உயரத்துல, அந்த தாயால் தொடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில. அதனால் அந்த பெற்ற தாயின் அரவணைப்பிற்கு ஏசப்பா எங்கே தவித்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தாயும் கூட தன் மகனை தன் மடியில் கிடத்தி கண்ணீர் வடிக்கலாம் நினைத்தாலும் கூட அது கூட அவர்களால் முடியவில்லை. மரித்த ஏசப்பாவுடைய உடலை மாத்திரம்தான் மடியில் வைத்து அழுதார்கள். அப்பொழுது அந்த தாயாருக்கு ஞாபகம் வருகிறது, லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனத்துல சிமியோன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை குறித்து. வேதத்தை எல்லாரும் எடுக்கலாமா? லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனத்துல இந்த சிமியோன் தீர்க்கதரிசி உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசுவின் பெற்றோர் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணுவதற்காக சர்ச்சைக்கு வராங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க. அப்படி வருகிற வேளையில சிமியோன் என்ற பெயர் கொண்ட மனிதன், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிறைந்த அந்த மனிதன் கர்த்தர் நல்லவர். லூக்கா 2:25 நீங்க பாத்தீங்கன்னா சிமியோனை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நல்லவர். அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ன அறிவிக்கப்பட்டிருந்தது? கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாயின்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். அதனால பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி இயேசுடைய தாயும் தகப்பனும் பிள்ளையை ஆலயத்திற்குள் கொண்டு வருகிற வேளையில சிமியோனும் கூட பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் அங்கே வந்திருந்தான் சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பிள்ளையை பார்த்த உடனே அவனுக்கு தெரிந்து விட்டது, இதுதான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட இயேசு என்று. கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த பிள்ளையை கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து வார்த்தைகளை சொல்கிற வேளையில அவன் இயேசுடைய தாயாரை பார்க்கிறான். கர்த்தர் நல்லவர். இயேசுடைய தாயாகிய மரியாளை நோக்கி லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனத்துல உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் சொல்லி. கர்த்தர் நல்லவர். இப்ப தேவனுடைய தாயார் அதை நினைக்கிறார்கள், அந்த பட்டயம் இதுதானோ என்று. சிமியோன் மூலமாய், சிமியோன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த பட்டயம் இதுதானோ என்று அந்த அன்பு தாயார் நினைக்கிறாங்க. உடனே அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது, இந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பாடுகள் என்று. அதனால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஏசாயா 53:7வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்படுகிறார்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தின்படி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இழுத்து சிலுவையை சுமந்து கொண்டு போகப்பட்ட தன் மகனை பார்த்துதான் அந்த அன்பு தாயார் வேதனையோடு நின்றார்கள் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை போல 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல சாலமோன் ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லி உண்மை தாயை
தன் பிள்ளைக்காக குடல் துடிக்கிற ஒரு தாயை எப்படி கண்டுபிடித்தானோ அது நினைவுக்கு வருகிறது அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே சாலமன் ராஜாவிடம் ஒரு வழக்கு வருகிறது. ஒரு பிள்ளைக்காக, அந்த பிள்ளை யாருக்கு சொந்தம் என்று அறிந்து கொள்வதற்காக 2 பெண்மணிகள் அவனை தேடி வருகிறார்கள். கர்த்தர் நல்லவர். உன்னை இந்த ராஜா என்ன சொல்றான்? ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல சாலமன் ராஜா தன்னுடைய போர் வீரர்களை பார்த்து ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள்னு சொல்றான். அவர்கள் அப்படி கொண்டு வந்த வேளையில அந்த ராஜா என்ன சொல்றான்? அதே அதிகாரம் 25வது வசனத்துல ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? எந்த தாயா இருந்தாலும் அந்த தாய் கண் முன்னால ஒரு பச்சிளம் பிள்ளைய 2ஆய் பிளந்து கொடுன்னு சொல்லி வாளால வெட்ட போனாங்கன்னா அந்த தாயுடைய மனம் எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படியே இருதயமே உறைந்து போகும் இல்லையா? இங்கு இந்த ராஜா சாலமன் ராஜா அவனுக்கு தெரியும் யார் உண்மை தாய் என்று. ஆனா அந்த பெண்மணிகள்ல ஒருவர் அதை ஒப்புக்கொள்ளணும்ன்றதுக்காக அவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றான். அந்த பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள்னு சொல்லி, அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள் என்ன சொல்றா? அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 24, 25, 26 அந்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாய் உண்மையான தாய், அவளுடைய குடல் துடிக்கிறது. அதனால அவ என்ன சொல்றா? கொல்ல வேண்டாம், அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், அது எங்க இருந்தாலும் ஜீவனோடு இருக்கட்டும், அதை அந்த பெண்மணிக்கே கொடுத்து விடுங்கள்னு சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிள்ளையை குறித்து வேதனை படுகிறது உண்மையான தாய். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? தாய் கண் முன்னாலேயே அவள் பெற்ற பிள்ளையை 2 பாதியாக்கி ஒன்றை மற்றவளுக்கு கொடுன்னு சொல்லுவது. மற்றவள் என்ன சொல்றா? அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள் சொல்லி. எவ்வளவு குரூரமான குணம் கொண்ட ஒரு தாயா! பிள்ளை எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம், அதை வெட்டி போடுங்கள் என்று கொஞ்சம் கூட மன வேதனை இல்லாமல் சொல்கிறாள். ஆனா உண்மை தாய் அதற்காக பரிதவிக்கிறான் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதனால ஒரு பட்டயத்தை கொண்டு உண்மை தாயை சாலமன் ராஜா கண்டுபிடிக்கிறான். ஆனா இங்க இயேசு மகாராஜாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சிமியோன் சொல்கிறான். ஏசப்பாவின் தாயை குறித்து உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் சொல்லி, அப்ப எவ்வளவு பெரிய வேதனையை நீ சுமக்க வேண்டி இருக்கும் சொல்லி, உன் இருதயத்தை காயப்படுத்தும் அளவுக்கு இருதயத்தை பட்டயத்தினால் குத்துனா எவ்வளவு வேதனை வருமோ, அதுபோல ஒரு வேதனையை நீ உன்னுடைய வாழ்நாள் இல்ல இந்த மகனை நிமித்தமாய் சுமக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட வேதனையை நீ கடந்து செல்ல வேண்டியிருக்கும் சொல்லி சிமியோன் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறான். கர்த்தர் நல்லவர். அது அப்படியே நிறைவேறிவிட்டது அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க ஏசப்பாவின் விழாவில் ஒரு ஈட்டியால குத்தினார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அதை கண்டு அவருடைய வேதனைகளை கண்டு அன்பு தாயாருடைய ஆத்மாவிலும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசப்பாவுடைய தாயாகிய மரியாள் கண் கலங்கி வேதனையோடு நிற்கிறார்கள். அவருடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பொல்லாத உலகத்துல நியூஸ் பேப்பர் மூலமாய், டிவியில செய்தி மூலமாய் நம்ம பார்க்கிறோம். பணத்திற்காக பெற்ற பிள்ளைகளை விற்கிற தாய்மார்களை குறித்து, மாம்ச பலகீனத்திற்காக தான் பெற்ற பிள்ளைகளை கொல்கிற தாய்மார்களை பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? இது ஒரு புறம் இருக்க, பாடுபட்டு வளர்த்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டு அவர்கள் பார்த்து பார்த்து கட்டின வீட்டிலேயே சந்தோஷமாய் குடியிருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தாய்மார்கள் மத்தியில நம் ஆண்டவருடைய தாயார் தன் மகன் கள்ளர் மத்தியில கள்ளனை போல தொங்கினாலும் பயப்படல. போர்ச்சீவர்கள் பின்னாலேயே வந்தா தன்னையும் கொன்று விடுவார்களோன்னு சொல்லி அந்த போர்ச்சீவர்களை குறித்து கூட அவங்க பயப்படல. எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டாங்களேன்னு சொல்லி அவர்களும் ஓடி போய் ஒளியல. நல்லவர்.
அந்த மாசற்ற அன்பை பார்த்துதான் தனக்கு பிறகு தன் தாயை யார் கவனிப்பார்னு சொல்லி தனக்கு அன்பாயிருந்த சீடனை பார்த்து அதோ உன் தாய் என்றான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் தாயாகிய மரியாள் கலங்கி நின்ற வேளையில நம் ஆண்டவர் தாயை பார்த்து நம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த கலங்கி நிற்கிற தாய்க்கு ஒரு ஆறுதல் கிடைக்கட்டும் என்றுதான் கர்த்தர் நல்லவர். அப்ப சிலுவையில் தொங்குகிற வேளையிலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் அப்படி ஒரு அன்பால் பாசத்தால் நிறைந்து இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். வேதத்திலும் கூட நிறைய பாசம் மிகுந்த தாய்மார்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 21 அதிகாரத்துல சவுலுக்கும் ரிஸ்பாளுக்கும் 2 குமாரர் இருந்தாங்க, அம்மோனி மேவிபோசேத்துன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 சாமுவேல் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 21 அதிகாரம். சவுலுக்கும் கிபியோனியருக்கும் ஒரு யுத்தம் இருந்தது. அதனால் அந்த சவுல் என்ன செய்தான்? அந்த கிபியோனியரை முற்றிலுமாய் அழிக்கும்படியாய் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் அவர்களை நிலைக்காதபடிக்கு அழிக்கும்படியாய் அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தான். அதனால அந்த கிபியோனியர் என்ன செய்யறாங்கன்னா, சவுல் மரித்த பிறகு தாவீதை தேடி வர்றாங்க. தாவீது ராஜாவிடம் ஒரு விண்ணப்பம் பண்றாங்க. என்ன விண்ணப்பம் பண்றாங்க? சவுலின் குமாரரில் 7 பேரை கிபியாவிலே கர்த்தருக்கென்று தூக்கி போட ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி. அவர்கள் செய்கிறது குற்றமான காரியம், அதை கர்த்தருக்கென்று சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்கிறாங்க. கிபியோனியர் கேட்டுக்கொண்டதின் நிமித்தமாய் சவுலின் குமாரரில் 7 பேரை தூக்கி போட தாவீது ராஜா ஒப்புக்கொண்டு அந்த 7 குமாரரை கிபியோனியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தர் நல்லவர். எதற்காக? அவர்களை தூக்கி போடுவதற்காக, அவர்களை கொன்று தூக்கில் தொங்க விடுவதற்காக. அந்த 7 பேரில் ரிஸ்பாளின் குமாரராகிய 2 பேரும் உண்டு, அம்மோனி மேவிபோசேத்துன்னு சொல்லி. அப்படி அவளுடைய 2 குமாரரையும் தூக்கி போடுகிற வேளையில அந்த தாய் என்ன செய்யறாங்க? அந்த பரிதாபத்திற்குரிய தாய் 8 புடவையை எடுத்துக்கொண்டு அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்க முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலிலே ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவிலே காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழவிட்டாதிருந்தால் சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன பேரன்பு இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். ராத்திரி நேரத்திலும் கூட மரித்து போன தன்னுடைய மகன்களின் சடலங்களை பாதுகாக்கும்படியாய் மழை எங்கே அவர்கள் மேல் பெய்து நனைந்து விடுவோன்னு சொல்லி ஆகாயத்து பறவைகள் மரித்த தன்னுடைய மகன்களின் சடலங்களை சாப்பிட்டு விடுமோன்னு சொல்லி இரவு நேரத்துல காட்டு மிருகங்கள் அந்த பிள்ளைகளின் மேல் விழவிட்டாதிருந்தால் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு பெண் மரித்த தன் மகன்களின் உடல்களை பாதுகாக்க எதிரிகளை கண்டு காட்டு மிருகங்களை கண்டு பயப்படவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கேயும் கூட ஒரு சாதாரண பெண்மணியாய் இருந்தாலும் கூட ரிஸ்பாள் தன் மகன்களிடம் கொண்ட பேரன்பு அப்படியே இயேசு மகாராஜா பாவிகளாகிய நம்மிடம் கொண்ட அந்த அன்பை போல ஒரு அன்பாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இங்கேயும் கூட ஒரு தாயின் மாசற்ற அன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தான்னு சொல்லி லூக்கா 7 அதிகாரம் 12-15 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பும் அப்படித்தான். தாய் அன்பை விட மேலான அன்பு. கர்த்தர் நல்லவர். ஒரு தாய் தன் பிள்ளைகளிடம் கொண்ட அன்பை காட்டிலும் மேலான அன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கர்த்தர் நல்லவர். அங்கே லூக்கா 7:12-15 நம்ம பார்க்கிறோம். ஒரு கைம்பெண்ணின் மகன் மரித்து போனான். உடனே நம்ம ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த தாயை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயினிடத்தில் ஒப்புவித்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனதுருக்கம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் செய்த இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் அநேகம் உண்டு. உங்க எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும். ஒரு அருமையான கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு தாய் தன் மகனை செல்லமாக வளர்க்கிறாள்.
பெற்ற தகப்பன் இல்லாத அந்த மகனை வளர்ப்பதற்காக அந்த தாய் ரொம்ப கஷ்டப்படுகிறாள். கஷ்டப்பட்டு அந்த மகனை வளர்க்கிறாள். என்ன நடந்தது? அந்த மகனும் கூட தன் தாய் படுகிற கஷ்டங்களை பார்த்து தன்னுடைய தாயை மிகவும் நேசிக்கிறான். ஆனா அந்த பரிதாபம், அந்த மகன் வாலிப பிராயத்தை கடந்து வருகிற வேளையில அவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான். அந்த பெண் என்ன செய்யறான்னா, அந்த வாலிபனை மணந்து கொள்ள விரும்புகிறாள். ஆனா அந்த பெண் அந்த மகனிடம் ஒரு கண்டிஷன் சொல்றா. என்னன்னா, அந்த பொல்லாத பெண்ணிற்கு தெரியும் இவன் தன் தாயிடம் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பது தெரிந்ததினால் தன்னை விட இவன் திருமணம் முடிந்த பிறகும் கூட அவனுடைய தாயை தான் அதிகமாய் நேசிப்பான் சொல்லி, அதற்கு முன்னால அந்த தாயை கொன்றுவிட வேண்டும் சொல்லி அந்த பொல்லாத பெண் நினைக்கிறாள். இந்த உலகத்திலும் கூட பல பெற்றோர் வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா? அதை பற்றி நீங்க அதிகமாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய பிள்ளைகளை செல்லமாய் வளர்த்திருப்பாங்க. ஆனாலும் கூட பல வழிகள் வந்து விட்டது அல்லவா அந்த பொல்லாத உலகத்துல. கம்ப்யூட்டர், செல்போன் சொல்லி அதன் மூலமாய் பல வாலிப பிள்ளைகளுடைய, எல்லா பிள்ளைகளையும் குறித்து நான் சொல்லல, பல பெண்களுடைய வாயின் வார்த்தைகள் அப்படி ஒரு மாய்மாலமாய் இருப்பதை நம்பி வாழ்க்கை இழந்த வாலிப பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டல்லவா? அதனால எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளை, உங்களுடைய அன்பு உங்க பெற்றோரை காட்டிலும் ஏசப்பாவை அதிகமாய் நேசிக்கும் பொழுது, ஏசப்பா நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுகள் சொல்லி உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க எப்பொழுதும் உங்களுடைய அன்பு, இந்த உலகத்து மாயமான அன்பை நாடாமல் கர்த்தருடைய அன்பை நாடும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பாடம் இருக்காது. உங்களை சார்ந்தவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பாடம் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. அதனால ஒரு விசை நீங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி மரித்தான் சொல்லி உணர்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்க தவறான பாதையில் சென்றாலும் கூட அப்படியே அழகாய் நேர்த்தியாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து ஏற்கனவே ஒரு செய்தி கொடுக்க கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். அவள் வீடு பாதாளத்திற்கு போமொழின்னு சொல்லி நீதிமொழிகள் 7:27 கர்த்தர் நல்லவர் அந்த வசனத்தை குறித்து, அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழின்னு சொல்லி அந்த வசனத்தை குறித்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த அடிமைக்கு தந்ததுனால இப்படி தவறான பாதையில் செல்கிற வாலிப பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை, அந்த செய்தியை கேட்டால் அது பல பெற்றோர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாய் நாம் அந்த கதையை குறித்து பார்க்கலாம். உடனே என்ன செய்யறா, திருமணத்திற்கு பிறகும் தன்னை விட தன்னுடைய தாயை அதிகமாய் நேசிப்பான்னு சொல்லி அவ அந்த தாயை, அந்த அன்பான தாயை, அந்த கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த தாயை கொல்ல நினைக்கிறாள். உடனே அவ அந்த கொல்லாத மகன்கிட்ட போய் சொல்றா, நீ என்னை மணந்து கொள்ளணும்னா உன் அம்மாவுடைய, உன் தாயுடைய ஹார்ட் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றா. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம, நீ என்னை மணந்து கொள்ளணும்னா உன் தாயுடைய ஹார்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாள். உடனே என்ன நடக்குது? இவன் சற்றும் யோசிக்காம இவனும் துணிந்து தன் தாயை கொன்று அந்த ஹார்ட்டை கொண்டு அவன் நேசித்த அந்த பெண்ணிடம் கொடுக்க போகிறான். எவ்வளவு பொல்லாத மகன் இல்லையா? கதையா இருந்தாலும் கூட துணிந்து அப்படி செய்யறான். இந்த காலத்திலும் அப்படி செய்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டு. அப்ப என்ன நடந்தது? அவன் வேகமாய் சென்றதுனால வழியில கால் தடுக்கி விழுகிறான். அப்ப அந்த ஹார்ட்ல இருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது, மகனே பார்த்து போப்பான்னு சொல்லி. எவ்வளவு அன்பு! மரித்த பிறகும் கூட அந்த தாயுடைய ஆத்மாவில் தன் ஒரே மகனை குறித்த பாரம். இந்த உலகத்திலே எந்த தாயா இருந்தாலும் மரித்த பிறகு அவருடைய ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது. ஆனாலும் கூட இது ஒரு கதை. இங்கேயும் கூட இந்த கதையின் மூலமாய் கூட ஒரு தாயுடைய பேரன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சிலுவையின் அடியிலும் கூட தன் மகன் படுகிற வேதனையை பார்த்து, தன் மகன் துடிக்கிறதை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் தாயன்பை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரின் அன்பும் கூட அப்படித்தான். அவருடைய விலையேறப்பட்ட திரு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவ அன்பு 24 மணி நேரமும் நம்மை பார்க்கிற கண்கள், என் மக
அவருடைய பிள்ளைகள், பின்மாற்றம் அடைகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆத்து போப்பா என்று சொல்கிற மெல்லிய சத்தம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஆத்துமாவில் இந்த நேரம் முதல் தொனிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். அப்படிதான் பின்மாற்றம் அடைகிற பொல்லாத பாவிகளாய் குடி போதை பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் ஜீவனை இழந்து கொண்டிருக்கிற பொல்லாத பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய மெல்லிய சத்தம், ஏன் மகனே ஏன் மகளே காத்து போப்பான்னு சொல்கிற அந்த சத்தம் அவருடைய ஆத்துமாவின் உள்ளத்தின் ஆழத்துல தொனிக்கிறது. அப்படி தொனிக்கட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கூட அப்படிதான். தாயை விட மேலான அன்பு. கர்த்தர் நல்லவர். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் வாழ்ந்து காட்டினார். முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். மரிக்கும் தருவாயிலும் கூட தன் தாயை குறித்து அவர் வேதனைப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களிலும் கூட பெற்றோருக்கு உதவியாக ஒரு நல்ல மகனாய் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்கிற வேலையை அவர் செய்து தாய்க்கு கீழ்ப்படிந்து தாய்க்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து ஒரு நல்ல மகனாய் ஜீவித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உங்களுடைய அன்பையும் கூட ஏசப்பாவுக்கு நீங்க காட்ட நினைக்கிறீங்கன்னா இந்த லெண்டேஸ்ல இருந்து இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய நீங்க ஒரு முடிவெடுக்கலாமா? இனி கர்த்தர் அருவருக்கிற பாவ காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம். நமக்காக தன்னுடைய விலையேறு பெற்ற திரு இரத்தத்தை சிந்தி மரித்த கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்ட கர்த்தர் நீங்க என்ன பாவம் செய்தாலும் அவை அனைத்தையும் அவர் வேதனையோடு பார்த்து கொண்டிருப்பார் என்பதை அறிந்து உணர்ந்து திருந்தி வாழ்வோம் சொல்லி தீர்மானம் பண்ணுவீங்களா? இதுதான் நீங்க சிலுவை நாதர் இயேசுவிடம் காட்டுகிற அன்பு. இதுதான் நீங்க சிலுவை நாதர் இயேசுவை பின்பற்றி ஜீவிக்கிற உண்மையான அன்பு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன்னா பாவ படுகொலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற வல்லமையும் அதிகாரமும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் சகித்து வெற்றி சிறந்தார். மரித்து 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளை, அருமையான எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை பின்பற்றி கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்து உங்க பெற்றோரை இனிமேல் இந்த நாள் முதல் இந்த லண்டேஸ்ல இருந்து ஆண்டவருடைய வருகையின் நாள் மட்டும் நேசிப்பீர்களா? முதியோர் இல்லங்கள்ல சேர்த்திருக்கிற உங்கள் பெற்றோரை மறுபடியும் அவருடைய சொந்த வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வருவீர்களா? இதுதான் நீங்க ஏசப்பாவிடம் காட்டுகிற உண்மையான அன்பு. முதியோர் இல்லத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாட்கள் முழுவதும் அந்த வயது முதிர்த்த தாயையும் தகப்பனையும் பத்திரமாய் பாதுகாத்து உங்களுடைய சொந்த பிள்ளையை பார்ப்பது போல நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்க ஏசப்பாவிடம் காட்டுகிற உண்மையான அன்பு. இதுதான் உங்களுக்கு இம்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்றும் இதுதான். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த தேசத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்துல உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் கிடைப்பதற்கு என்ன செய்யணுமா? உங்களுக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தருடைய கட்டளையின்படி உங்களை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும். அப்படியே கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட ஒரு பட்டயம் உருவி போகிறது. எப்பொழுது எப்பெல்லாம் நீங்க உங்க பெற்றோரை வேதனைப்படுத்துகிறீர்களோ அப்பெல்லாம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட ஒரு வேதனைங்கிற பட்டயம் ஊடுருவி செல்கிறது. அதற்காக தான் அவரை ஒரு குற்றமும் சொல்லாதபடிக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மகன் எப்படி தாய்க்கு பிரியமான பாதையில் நடக்கணுமோ
அப்படியே அவர் வாழ்ந்து காட்டினார். மரிக்கும் தருவாயிலும் கூட தன் தாயை குறித்து கவலைப்பட்டார். அவர் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஏசுப்பாவின் அன்பையும் அவருடைய தாயாகிய மரியாளின் அன்பையும் குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவர்களைப் போல நாமும் இந்த உலகத்துல ஏசப்பாவுக்கு பிரியமான பாதையில் வாழ்ந்து காட்டுவோம் சொல்லி இந்த தபச காலத்திலிருந்து நாம் ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான பாதையில நாம் நடக்க, நீங்க எல்லாரும் நடக்க, இஸ்ரவேலின் பெருமந்தைகளாகிய நீங்க நடக்க முயற்சி பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அப்படியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவார். அவர் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். ஏறுகின்றார் கள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். நெஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை, இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார் கள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ ஏசுநாதரை? நேசித்து வா ஒரு செடுத்தே. ஏறுகின்றார் கள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். சேவல் கூவிடும் மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகிறார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். பின்னே நடந்த அன்பின் சேஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. ஆடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார்
காலின் கீழ் சேர்த்தனைத்திடும் சொந்த தாயின் அன்பதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து அழைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ரோகின்றார். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய மாசற்ற அன்பு பெரியதையா. ராஜாதி ராஜா எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உடைய அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உடைய அன்பு பிள்ளைகள் பயன்பெறும்படியாய் உடைய அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. இந்த உலகத்திலும் கூட எத்தனையோ பெற்றோர்கள் பாவத்திலே மூழ்கி கிடைக்கிற தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து மனம் கலங்கி நிற்பாங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், சத்துரு வெறித்த வலையில் விழுந்த அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இப்ப இந்த நிமிஷம் அந்த வலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாய், அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாய் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தர் நீர் உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப இந்த நிமிஷம் உடைய வார்த்தைகளை கேட்டு மனம் கலங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே கட்டளையிடுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா. ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் வேதத்தை வாசித்து, வேதத்தை நேசித்து, வேதத்தின் வழி நடந்து பாடுகள் அதிகமாய் வருகிற நேரங்கள்ல அந்த பாடுகளை சகித்து கொள்ள முடியாம பின்மாற்றம் அடைவார்களே தகப்பன். அப்படிப்பட்ட பின்மாற்றம் அடைகிற உடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் கூட உம்மை பின்பற்றி வந்த உடைய அன்பு தாயார், உம்மை நேசித்த அன்பு சீஷன் யோவானை போல உம்முடைய அன்பு பிள்ளைகளும் கூட பின்மாற்றம் அடைந்திருந்தாலும் கூட மறுபடியுமாய் உடைய சமூகத்துல மனம் திரும்பிய பிள்ளைகளாய் வந்து சேரும்படியாய் இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஒரு நல்ல மேய்ப்பனாகிய நீர் காணாமற் போன ஆடுகளை தேடி அலைகிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர் இப்பொழுதும் கூட ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே பின்மாற்றம் அடைந்து சபைகளுக்கு வராம, சர்ச்சுகளுக்கு வராம, வேதத்தை வாசிக்காம பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் அம்மை தேடி வரும்படியாய் ஒரு அற்புதத்தை நீர் செய்யுங்க தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, முதியோர் இல்லங்கள்ல, அநாதை ஆசிரமங்கள்ல, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல, மனநல காப்பகங்கள்ல, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பிளாட்ஃபார்ம்கள்ல, ரோட்டோரங்கள்ல, வீடுகளை விட்டு வெளியே துரத்தப்பட்டு பஸ் ஸ்டாண்டுகள்ல சுற்றி திரிகிற பெற்றோர்களை, பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. அவர்களை ஏற்றுக்கொள்வார் இல்லையே, அவர்களுக்காக ஜெபிப்பவர்கள் இல்லையே. இயேசுவே உம்முடைய அடிமை, உடைய அன்பு மகள் இப்பவுமே சமூகத்துல கெஞ்சி கேட்கிறேன் தகப்பன். இயேசப்பா, ஆதரவற்ற இப்படிப்பட்ட பரிதவிக்கிற பெற்றோர்கள், ஆதரவற்ற பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படியான காரியங்கள் இந்த நாளிலிருந்து நடக்கட்டும் அப்பா. சந்தோஷமான செய்திகளை அவர்கள் காதுகள் கேட்கும்படி செய்ய தகப்பனே. இந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு யாருடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அவருடைய ஆத்மாவில் இயேசுவின் அன்பை ஊற்றப்படட்டும் தகப்பனே. உம்முடைய அன்பை அவர்கள் ருசித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜாதி ராஜாவே. இதுவரைக்கும் அவர்களை வெறுத்து ஒதுக்கினவர்கள் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு ஆதரவளித்து
அவர்களை மகிழ்ந்து களிக்குற வைக்கும்படியாய் ஒரு அற்புதத்தை நீங்க கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பாவம் அறியாத மாசற்ற தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்காக சிலுவையில் தொங்கினீரேப்பா. ஆவிகளான உம்முடைய அன்பு பிள்ளைகளும் கூட அதை உணர்ந்து மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் நீர் உம்முடைய மந்தையில் வருகிற ஆத்துமாக்களின் கூட்டம் பெருகும்படியாய் ஏசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உம்முடைய அன்பு பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தின் பாதையில நீங்க கரம் பிடித்து வருகையின் நாள் மட்டும் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் இன்றைய நாளிலிருந்து கரம் பிடித்து நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா. அப்பிரோஜனமான அடிமை தகப்பனே, கடமையை மாத்திரம் செய்தேனப்பா. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.